ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரசம்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரசம். தேவையான பொருட்கள்: கொஞ்சமாக புளியை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 4-5 பூண்டு பற்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. காரத்திற்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். ஒரு அரை கை அளவுக்கு முருங்கைக்கீரை காம்போடு சேர்த்துக்கோங்க. காம்போடு சேர்க்கும்போது தான் அதனுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனுடைய சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கொரப்பாக தான் அரைக்கணும். அதோடு நம்ம 2 பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2-3 நாட்கள் கட்டாயம் நம்ம முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்ளணும். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ புளி கரையணும். நம்ம புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது சாதத்தோட சாப்பிட்லாம், சூடாக சூப்பாகவும் குடிக்கலாம். புளி நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வாணலியில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சனால காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்ட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு பொருட்கள் நல்லா வெடித்து வர அளவுக்கு வதங்கட்டும். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ரசம் மட்டும் எப்போதுமே அடுப்பை சிம்மில் வச்சு தான் வைக்கணும். அப்போ தான் அதனுடைய சுவை முழுவதுமாக ரசத்தில் இறங்கும். சிம்லே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், லைட்டாக நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரசத்தை எப்போதுமே அதே பாத்திரத்தில் வச்சிடக்கூடாது. உடனே ஒரு கிண்ணத்தில் மாற்றிடணும். மாற்றிட்டு கட்டாயம் மூடி போட்டு மூட வேண்டும். அப்பொழுது தான் அதன் சுவை அப்படியே மனம் மாறாமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.